இந்தியால வித்தியாசமான விசித்திரமான பல கிராமங்கள் இருக்கு. கதவுகள் இல்லாத வில்லேஜ், ட்வின்ஸ் வில்லேஜ். ஆனா இந்த வில்லேஜ் ஒரு அழகான அறிவான கிராமம். மகாராஷ்டிரா மகாபலீஸ்வரர் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன்ல இருந்து பஞ்ச்கனி அப்படிங்கிற இன்னொரு ஹில் ஸ்டேஷனுக்கு போற வழியில ஒரு கிராமம் இருக்கு. அந்த வில்லேஜ் பேர் பிலார். இந்த ஊர் ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, இந்த விவசாயத்துக்கு பேர் போன ஊர். இந்தியாவிலேயே அதிகமான ஸ்ட்ராபெரி விளையக்கூடிய ஒரே இடம்னா இந்த பிலார் வில்லேஜ் தான். இது போக இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இந்த வில்லேஜ்ல கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 15,000 புத்தகங்கள் இருக்கு. அத சயின்ஸ், ஹிஸ்டரி, ஸ்டோரி புக்ஸ், ஆர்ட்ஸ் அப்படின்னு கேட்டகரி படியா பிரிச்சு அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் லைப்ரரி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனா ஃபுல்லா கதை புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு வீட்டுக்கு போனா ஃபுல்லா குழந்தைகள் சம்பந்தமான புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டோட வெளிப்புறத்துல அந்த புத்தகத்துக்கு சம்பந்தமான பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த வீட்டுல எந்த மாதிரியான புக்ஸ் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகங்களை அடுக்கி வைக்கிறதுக்காக வீட்டோட ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்காங்க. அதே வீட்டுல தான் நம்மள போல இவங்களும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படி மொத்தம் 75 வீடுகள்ல புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஏன் இப்படி வீட்டையே லைப்ரரியா மாத்தி வச்சிருக்காங்க? டெய்லி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரைக்கும் அந்த வீடுகள் புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்காக திறந்தே இருக்கும். இந்தியா முழுக்க எங்கெல்லாமோ இருந்து வர்ற எந்த இந்தியரும் புக் படிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போய் புக் படிக்கலாம். புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல சேர்ஸ் இருக்கும். நீங்க மாலை 6 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்கலாம். யாருன்னே தெரியாத நம்மள அவங்க வெல்கம் பண்ணி வேண்டிய புத்தகங்களை தேடி கொடுப்பாங்க. இதுக்கு எந்த பணமும் நம்ம செலுத்த வேண்டியது இல்ல. 2017 மகாராஷ்டிரா அரசு புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் மராத்தி மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் இப்படி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு பிலார் கிராமத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கிராம மக்களோட முழு சம்மதத்தோட அவங்க வீடுகள்ல இப்படி புத்தகங்களை அடுக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் பணத்தையும் மகாராஷ்டிரா அரசு அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. மராத்தி தவிர ஹிந்தி, ஆங்கிலத்திலையும் அங்க ஏராளமான புத்தகங்கள் கொட்டி கிடக்குது. இந்த ஏற்பாட்டால இந்திய அளவுல அந்த கிராமம் கவனம் பெற்றிருக்கு. இதன் மூலமா அங்க டூரிஸ்ட் வருவாயும் கூடியிருக்கு. தமிழ் புத்தகங்கள் படிக்கிறத ஊக்குவிக்கவும் தமிழை அடுத்த தலைமுறைகளிடத்தில் கொண்டு சேர்க்கவும் இந்த மாதிரி செட்டப் செய்யலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நீங்க எந்த கிராமத்தை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.